மேஷ ராசிக்காரர்களுக்கு 2025 ஜூலை மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா மேஷராசிக்கு 2025 ஜூலை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது மாதம் ஸ்டார்டிங்கே எப்படி இருக்குன்னா, குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி எல்லாம் முடிந்துதான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஒரு அமைப்பு வந்து நம்ம கவனத்தில் கொள்ளணும். அதுக்கப்புறம் ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா மாதத்தின் ஆரம்ப பகுதியிலிருந்தே பார்த்தீங்கன்னா சிம்மம், அந்த செவ்வாய்க்கு நம்ம பிடித்த வீடாகிய சிம்மத்திலே இருந்து ஜூலை மாதம் முதல் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட மாதத்தின் இறுதி வரை 29, 30ஆம் தேதி வரை சிம்மத்தில் இருக்கக்கூடிய ராசி அதிபதியாகிய செவ்வாய் அருமையான பலனை கொடுக்க போகிறார். ஜாதகரை, மேஷராசிக்காரர்களை நம்ம செயல்திறன் மிக்கவராக, துடிப்புள்ள ஒரு அமைப்பை, டைனமிக்காக சில விஷயங்கள் டெசிஷன் எடுக்கிறது, சமயோஜிய புக்தியோட செயல்படுறது, அதெல்லாம் நல்ல அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குதுங்க. ஸோ அந்த மாதிரி நடக்கக்கூடிய அந்த ராசி அதிபதியோட நிலைமை மிகவும் நன்று. மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது சுக்கிரனே பார்த்தீங்கன்னா நீடித்து 2ஆம் இடத்திலேயே நீடித்து இருக்கிறார் சுக்கிரன். ஸோ பார்த்தீங்கன்னா மாதத்தின் முதல் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 27ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து கிட்டத்தட்ட 3 வாரங்களுக்கு மேல 2ஆம் இடத்திலே இருந்து வருமானத்துக்கு பிரச்சனை இல்லாமல் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கிறார். தொழிலில் இருக்கிறவங்க, வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கேஷ் ஃப்ளோ பெட்டரா இருக்கும். அதே சமயத்தில் இளம் வயதினருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இள வயதினருக்கு சம்மந்தப்பட்ட அந்த ஒரு எதிர்பாலத்தினரோட நட்பு, ஒரு ஸ்வீட்டாக பேசுறது, மீடியா, சினிமா அது மாதிரி விஷயத்தில் போய் ஈடுபடுறது, கொஞ்சம் குதூகலமாக இருக்கிறதுங்கிற மாதிரி ஒரு நல்ல விசேஷ பலன்கள் அதிகமாக உள்ள ஒரு மாதமாக மேஷராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதியும் நன்றாக இருக்கிறது. சுக்கிரனும் 2ஆம் இடத்துல ஸ்தான பலம், ஆட்சி பலத்தோடு இருக்கிறார். அது தப்பில்லை. மாதத்தின் இறுதியில் தான் 3ஆம் இடத்துக்கு போறார். அதுவும் தவறில்லை.